சாயங்காலம் வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சரி சரி. ஓ, அப்பாவுக்கு உதவி பண்ணுவீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து. வாட்டர் மூலமாக அழுத்திட்டே பால் கறந்துருவீங்களா? ஆமாங்க. சரிங்கப்பா. பால் ஃபுல்லா இருக்கு. பால் ஊத்திடலாம். இரு. ஆமா, மாட்ட வேண்டாம். பால் எடுத்து ஊத்தணும். இரு. நீங்களும் கறப்பீங்களா தங்கம்? சரி சரி. உங்களுக்கு அளவு தெரியுமா? அளவு தெரியுமா? சரி சரி. எந்த கிளாஸ் சொன்ன சாமி? நான் 3rd ஸ்டாண்டர்ட்னு நினச்சேன். இப்போதான் புதுசாக விட்டுருக்காங்களாண்ணா? இல்லைங்க, இது ரொம்ப நாள் ஆச்சு. 4-5 வருஷம் ஆச்சு. ஒரு மாடு கறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க இதில்? ஒரு மாடு கறக்கிறதுக்கு ஒரு 4 அல்லது 5 நிமிஷம். 5 நிமிஷம் 10 லிட்டர் பால் இறங்கிடும். எனக்கே வந்து எதுவும் வலிக்கிருச்சு. உங்கள் பேர்? சுவாதி. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 8th படிக்கிறேன். எந்த ஸ்கூலு? அம்பாள் ஸ்கூல். ஓ சரி சரி. சாயங்காலம் வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சரி சரி. என்னென்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? காடிக்கெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றுங்க, மாடு பிடிச்சிட்டு. ஓ, அப்பாவுக்கு உதவி பண்ணுவீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து. ஆமாங்க. சூப்பர் தங்கம். உங்கள் பேர் சாமி? மிதுஞ்செய்ங்க. ஓகே. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன கிராமம்? இங்கே வந்து மாட்டு பண்ணை வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காருங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவங்க மாடர்ன் டைப்பில் பால் கறக்கக்கூடிய ஒரு மெஷின் வந்து அண்ணன் வந்து வச்சிருக்காரு. அது என்னங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். ஆனால் உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். குமார், ராமேகவுண்டன் வருங்க. ஒரு 10 வருஷமா அந்த மாட்டு பண்ணை வச்சிருக்கேங்க. லாபகரமான தொழிலாக தெரியுதுங்க. இப்போ எத்தனை மாடு நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா? மாடு ஒரு 15 இருக்குங்க. 10 மாடு கறக்குங்க. 10 மாடு தான் கறக்கு. 10 மாடு தான் கறக்கு. ஒரு 5 மாடு சேனை. 10 மாட்டுக்கு டெய்லி ஆவரேஜ் ஒரு 100-110 லிட்டர் வருங்க. 100-110 லிட்டர். ஓகே. இப்போ நீங்க ஒரு மெஷின் வச்சிருக்கீங்க, அப்படியே தள்ளிட்டு போய் ராலி டைப். இந்த மெஷின் பேர் என்னங்க? சீம் டைரில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. மில்கிங் மெஷின். சரிங்க. ட்ராலி டைப் மில்கிங் மெஷின்.
இதோட யூஸும் நம்ம கையில கறக்க வேண்டியதில்ல. சரிங்கண்ணா. கறக்கறதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஒரு 3/4 மணி நேரத்துல 10 மாடு கறந்துடலாங்க. ஒரு 60 to 70 லிட்டர் அந்த ரேஞ்சு ஒரு வேலைக்கு கறந்துடலாம். நார்மலா பாத்தீங்கன்னா மாட்டி கறக்கக்கூடிய அதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கு, எளிமையா இருக்கு. ஆமாங்க ஆமாங்க, ஈஸியா இருக்கு. இது 10 மாடுகள் கறக்கறதுக்கு இந்த மிஷின் வச்சு கறக்கும் போது ஒரு 1/2 hourல ஒரு 3/4 மணி நேரங்க. 3/4 மணி நேரத்துல முடிச்சிடலாம். கையில கறக்கறதா இருந்தா எவ்வளவு நேரம் ஆகுங்க? கையில கறக்கிறது ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. 1.5 மணி நேரம் ஆயிரும். இது ரொம்ப எளிமையா சீக்கிரமா நீங்க ஆமாங்க ஆமா, ஈஸியா இருக்குங்க. இப்போ 10 மாடுகளையும் நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க? தோட்டத்திலேயே மசால் தட்டு இருக்குங்க, அப்புறம் கம்பு மக்காச்சோளம் எல்லாம் இருக்குங்க. தீவனம் அதுதாங்க, கிரிசி மாட்டு தீவனங்க, அப்புறம் பேர் வேஸ்ட் போடுறோங்க. இப்போ பால் வந்து எவ்வளவு லிட்டர் கறக்குதுங்கண்ணா? ஒரு மாடு ஒரு சராசரி ஒரு 12 லிட்டர் கறக்குங்க, 2 வேலைக்கு சேர்ந்து. 2 வேலைக்கு சேர்ந்து. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் வந்து நீங்க 10 மாடுகள்ல இருந்து நீங்க? அதான் ஒரு 120 லிட்டர் அந்த ரேஞ்சு ஒரு நாளைக்கு ஊத்திட்டு இருக்கு. சொசைட்டிக்கு தான் நீங்க? சொசைட்டிக்கு. இங்க என்ன சொசைட்டில நீங்க ஊத்திட்டு இருக்கீங்க? ஆவின்ங்க. ஆவின் எங்க இருக்குங்க? இங்க தாங்க பக்கத்துலயே இருக்குங்க, காரனூர் மாரியம்மன் கோயில். காரனூர் மாரியம்மன் கோயில்ல. எப்படி உங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க ஆவின்ல? பேமெண்ட் 10 டேஸ்க்கு இருக்குங்க. லிட்டருக்கு ஃபேட் எஸ்என்எஃப் அந்த மாதிரி வருங்க. ஒரு 32ல இருந்து 35 ரூபா வரைக்கும் வருங்க. 32ல இருந்து 35 ரூபா ஒரு லிட்டர் வருங்க. லாபகரமான ஒரு தொழிலா தான் இருக்குங்க. இதை செஞ்சுட்டு இருக்கேங்க. இப்போ மாடுகள் வந்து என்னென்ன மாதிரியான இன வகைகள் நம்ம கிட்ட இருக்குங்க? எங்ககிட்ட ஹெச்எஃப் தான் நிறைய இருக்குங்க. ஜெர்சி எல்லாம் கம்மி தாங்க, ஒண்ணு தான் இருக்குங்க. அது செனாங்க. எல்லாமே ஹெச்எஃப் தாங்க. கன்றுக்குட்டிகள்லாம் இருக்குங்களா? இருக்குங்க. கன்றுக்குட்டி ஒரு 4-5 கன்றுக்குட்டி வளர்த்திட்டு இருக்குங்க. நல்லா போடுற கண்ணுக்குட்டியில் நல்ல கண்ணுக்குட்டியை நாங்கள் வளர்த்திட்டு இருக்கிறோங்க. வெளியே தீவனத்துக்கெல்லாம் விடுவீங்களா பசு மாடுகளா? இதெல்லாம் விடுறது இல்லைங்க. கண்ணுக்குட்டியெல்லாம் வெளியே இருக்குங்க, தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் கட்டுவோம். இப்போ எப்படிங்க இந்த கட்டர் மிஷின் நீங்க வச்சிருக்கீங்க? அதுலயே நீங்க கருதெல்லாம் நீங்க எல்லாம் இதுலயே அரைச்சுக்குவோங்க. அரைச்சு அந்த சிறு சிறுசா வந்துருங்க. அதை அப்படியே எடுத்து போட வேண்டியதாங்க. காலையில் பால் கறக்கும் போது, சாயங்காலம் பால் கறக்கும் போது, அப்புறம் இடையில இருக்கும், நைட் இருக்கும். 4 ட்ரிப் போடுவோங்க ஒரு நாளைக்கு. வேற என்னென்ன கொடுப்பீங்க? அவ்வளவுதாங்க, இதுதாங்க. இது மட்டும் தான். ஆமா, மசால் தட்டு, கம்மந்தட்டு, மக்காச்சோள தட்டுங்க. இப்ப மக்காச்சோளம் இல்லைங்க, இப்ப இந்த 2 தாங்க. அப்புறம் வரத்தட்டு அப்பப்போ போடுவாங்க. அப்புறம் வைக்கோல் இருக்குங்க, வைக்கோல் போடுவோம். இந்த தொழில் எவ்வளவு ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 15 வருஷம் சரி. 15 வருஷமா பண்ணிட்டு. எந்த வேலைக்குமே நீங்க போக முடியாது. கண்டிப்பா. காலையில ஒரு 3 ஹவர், சாயங்காலம் ஒரு 3 ஹவர் இது பார்த்தே ஆகணும், கண்டினியூஸா பார்த்தே ஆகணும். காலைல எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? 4:30 மணிக்குங்க. 4:30 to 7, 7:30 ஆயிருங்க. வேலை முடியும் போது 8 ஆயிருங்க. சொசைட்டில காலைல எத்தனை மணி வரைக்கும் ஊத்தலாங்களா? காலையில 7:05க்கு வேன் வந்துருங்க. அதுக்குள்ள நாங்க அங்க போயாகணும். அதுக்குள்ள போய்? ஆமா, 7:05க்கு வேன் வந்துருங்க. காலையில ஒரு 4-4:15 எந்திரிச்சு காலையில எந்திரிச்சோன்னா என்னென்ன வேலைகள் நீங்க செய்வீங்க? எந்திரிச்ச உடனே சாணி வலிச்சுட்டுங்க, அப்புறம் மாட்டுல தண்ணி காட்டிடுவோம். காலையிலேயே தண்ணி காட்டிட்டு அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து இங்கேயே காட்டி பால் கறக்க ஆரம்பிக்க வேண்டியது. 5:30 மணிக்கு கறக்க ஆரம்பிச்சா 6:30 கறந்தாயிருங்க. அப்புறம் 6:45 இங்க இருந்து சார்பா கிளம்பிடுவோம். 7 மணிக்கு வேன் வந்துருங்க. மாட்டு சாணங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? மாட்டு சாணம் எல்லாம் எங்களுக்கு தோட்டத்துக்கு உரமா பயன்படுத்திக்கிறேங்க. உரமா பயன்படுத்தி? ஆமாங்க ஆமாங்க. வெளியெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க? இல்லைங்க, எங்களுக்கே பூமி இருக்குங்க. அப்புறம் எங்களுக்கே சரி. என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாழை போட்டிருக்குங்க. இப்போதைக்கு வாழை தாங்க. சரிங்க. வேற எதுவும் இல்லைங்க. அப்புறம் மக்காச்சோளம் போட்டுக்கோங்க. இப்போ யாராவது தேவைப்படுது, எங்களுக்கு வந்து பால் தேவைப்படுது அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணா நீங்க பால் தருவீங்களா? எங்களுக்கு பல்கா வேணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வேணும், அந்த மாதிரி? அப்படி கொடுக்க முடியாதுங்க, இங்க ஆவின் குத்தி இருக்கிறதுனால கொடுக்க முடியாது. ஆமாங்க. இந்த பால் பண்ணை வைக்கக்கூடிய இந்த தொழில் வந்து புதுசா யாராவது ஸ்டார்ட் பண்றாங்கன்னா சரிங்க, என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும்? மாடை தான் நல்ல மாடை குவாலிட்டியா வாங்கணும். அப்புறம் தீவனம் வச்சிருக்கணும் கரெக்டா, அது இருந்தா போதுங்க. எங்க நீங்க மாடுகள் வாங்கிட்டு இருக்கீங்க? மாடு இதெல்லாம் எங்க சொந்த மாடு தாங்க. ஆரம்பத்துல இருந்து? ஆமா இருக்கு, எங்களுது இருக்குங்க. அதை நகர்த்திட்டு போய் அப்படியே நீங்க நிறுத்தி அப்படியே சுவிட்ச் போட்டு அப்படியே ஆன் ஆயிடும். மோட்டர் வந்து இதுக்கு நீங்க ஃபிட் பண்ணிருக்கீங்க? ஆமாங்க, மோட்டரோடய வந்துருங்க. இது எங்க கிடைக்குங்க இந்த மிஷினு? இது கோயம்புத்தூர்ல வாங்கினேங்க, பீலமேல. என்ன ரேட் வருதுங்கண்ணா? இது 38 ரூபா வந்துச்சுங்க. 38,000 ரூபா? ஆமாங்க. இது நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியும்? எதுங்க? இது நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியும்? நிறைய தெரியுங்க, இங்க மேல கிளாஸ்ல தெரியும், அதனால தெரியும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு நீங்க? ஆமா, எடுத்து கொண்டு போய் கேன்ல ஊத்திட்டு அப்புறம் அடுத்தது மாட்டணும். இந்த வேலையை செய்யறதுனால மற்ற எந்த வேலையிலுமே உங்களை கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படிங்க மாதம் வந்து உங்களுக்கு இதுல எவ்வளவு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கண்ணா? வருமானம் மாதம் ஒரு 50,000 வருங்க. 50,000 எல்லா செலவுகள் போகவா எப்படிங்கண்ணா? செலவு ஒரு 10-30 ரூபா போயிருங்க. அது போக ஒரு 50 ரூபா வரும். நம்ம எங்கேயாவது வேலைக்கு போய் ஒரு ஐடி கம்பெனில அந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு இந்த தொழில் வந்து பண்ணிட்டு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? சார் நான் 10th படிச்சேன். 10th படிச்சிருக்கீங்க. 10வது படிச்சு நீங்க இந்த ஒரு பாட்டு பண்ணையும் பிளஸ் வாழையும் நீங்க வச்சு இந்த கிராமத்துல இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அப்படியே ரம்மியமா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராமமா இருக்கு. நல்லா இருக்கு. உங்க கான்டாக்ட் நம்பருங்களா? சரி, 900 355 533 0.
ரொம்ப நன்றி. ரைட்டுங்க. அதாவது மாட்டு பண்ணையில் வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியும் வந்திருக்குங்க. அதில் வந்து பால் கறக்கக்கூடிய ஒரு மெத்தட்லாம் அண்ணன் வந்து ஒரு புது மிஷினில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சு அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக நம்ம வந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நம்ம சேனல் வழியாக பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.